சென்னை, புதுக்கோட்டை உட்பட மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று பயனடைந்தனர். தமிழ்நாட்டில் அரசு துறை சேவைகள் மற்றும் திட்டங்களை மக்கள் எளிதாக பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் கடந்த மாதம் 15ஆம் தேதி தொடங்கி வைத்தார். மாநிலம் முழுவதும் சுமார் 10,000 இடங்களில் இந்த முகாம்களை நடத்த அரசு திட்டமிட்டுள்ளது. அதன்படி சென்னை திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற முகாமில் 3000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்காக மட்டுமே 1500க்கும் மேற்பட்டோர் விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து மகிழ்ச்சியுடன் வழங்கினர். மகளிர் உரிமை திட்டத்துக்கு அப்ளை பண்றதுக்காக வந்திருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது கிடைக்கல, பட் இந்த டைம் கண்டிப்பா கிடைச்சிடும் சொல்லியிருந்தாங்க. பட் இந்த மாதிரி ரெடி பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கல. ரொம்ப நேரம் நிக்கணும், எப்படி ஈவினிங் 7 ஆயிடும்னு நினைச்சோம். இவ்வளவு கம்ஃபர்ட்டா ஃபேன்லாம் அரேஞ்ச் பண்ணி ரொம்ப நல்லா இருந்தது. நான் 1 hour பிஃபோர் தான் வந்தேன், பட் ரொம்ப சீக்கிரமே முடிஞ்சிருச்சு நிறைய பேரை வச்சு பண்றதுனால. ஸோ இதனால நிறைய பேருக்கு பெனிஃபிட். எல்லா துறையில இருந்தும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இத மகளிர் உரிமை தொகைக்காக மட்டுமே இன்னைக்கு மட்டும் ஒரு 1500 உரிமை தொகை விண்ணப்பங்கள் வந்திருக்கு. மற்ற துறைகள்ல இருந்தும் வந்திருக்காங்க. அது ஒரு 1500 பேருக்கு. இப்போ புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட வடக்கு 3ஆம் வீதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற முகாமில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். நான் ரொம்ப நாள் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன், வீட்டு வரி மாற்றணும்னு. அதனால் என்னால் முடியலை. ஆனால் இந்த முகாமுக்கு 10 நிமிஷத்துலேயே எனக்கு என்னன்னா உடனே கையிலே மாற்றி கொடுத்து ஆர்டரும் கொடுத்துட்டாங்க. கொடைக்கானல் அருகே கேசிப்பட்டி மலை கிராமத்தில் நடைபெற்ற முகாமில் பல ஆண்டுகளாக குடும்ப அட்டை இல்லாதவர்களுக்கு ஒரே நாளில் குடும்ப அட்டைகள் விநியோகிக்கப்பட்டதால் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். குடும்ப அட்டை பெற முடியாமல் சில பேர் இருந்தாங்க. அவங்களுக்கும் தமிழக அரசு சிறப்பு கவனம் செலுத்தி இன்று உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கேசிவட்டியில் வாரங்கொம்பு, புறநாச்சி வடை, பாச்சலூர் ஊராட்சியில் கடைசிக்காடு, பூதமலை இந்த பகுதியில் இருக்கிற ஒரு 12 பெண்களுக்கு குடும்பங்களுக்கு புதிய ஸ்மார்ட் கார்டு குடும்ப அட்டை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த முகாமில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அசைவ உணவு பரிமாறப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.